ஸ்னோ கொட்டின இந்த டிசம்பர் மாதத்திலும் வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை செய்திருக்கிறேன்டா. இந்த எருசலேம் கூனைப்பூ என்ற கிழங்கு தான் செய்திருக்கிறேன். இது குளிரையும் தாங்கி நிற்கிது. போன கிழமை நல்லாவே ஸ்னோ கொட்டி இருந்தது. அப்படி இருந்துமே ஒரு சேதமுமே இல்லாமல் இந்த கிழங்குகள் நல்லாவே இருக்குது. நல்ல விளைச்சலையும் இது கொடுக்குது. அதே நேரம் இது இன்சுலினை சுரக்க பண்ணுறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது நல்லது. அதே போல் கேன்சர் செல்கள் அழிக்கிறதுனால புற்றுநோயாளிகளுக்கு நல்லது. எப்பயுமே மற்றவங்களும் வராமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து இதை தின நம்ம சாப்பிட்டு வரலாம். பச்சையாகவும் நம்ம இதை சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிட்றது மாதிரி சமைச்சு நம்ம சாப்பிடலாம். நல்லாவே இது விளைச்சல் தந்திருக்கு. எனக்கு நிறைய அறுவடை இதில் நான் எடுத்திருக்கிறேன். நான் 2 ட்ரம்மில் இதை வச்சுருந்தேன். அதுலேருந்து எடுத்தது ஒரு பெரிய கூடை நிறைய எனக்கு ரொம்பவே நிறையவே கிடச்சிருக்குது.